வணக்கம். நான் அலமேலு ஆதிமூலர் அட்டாங்க யோகா சென்டர்ல இருந்து பேசுறேன். யோகா பத்தி ஒரு சில விஷயங்கள் தெளிவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. எல்லாருக்கும் தெரியும், ஜூன் மாசம் வந்தாலே எல்லாரும் அழகா இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கோம். என்ன டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 21 வேர்ல்ட் இன்டர்நேஷனல் யோகா டே. ஏன் இந்த 21 மட்டும்? வருஷத்துல ஒரு 365 நாள் இருக்கு. பட் நம்ம இந்த ஜூன் 21 மட்டும் ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி இது இருக்கு. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, யோகா நமக்கு என்ன தருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த யோகா ஏன் ஜூன் 21 கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோகா நமக்கு என்ன தருது? யோகா நமக்கு நிறைய விஷயங்களை கத்து தருது. மன அமைதி தருது, ஹெல்த் வைஸா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருது, ஆன்மீக ரீதியா நமக்கு நிறைய விஷயங்களை கத்து தருது. சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு யோகா கத்து கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான நேரம் அதிகமா இருக்கணும். சோ இந்த நேரம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த ஜூன் 21 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வருஷத்துல இருக்கக்கூடிய இந்த 365 நாள்லயும் இந்த ஜூன் 21 அப்படிங்கிற இந்த டே என்ன அப்படின்னா இதோட பகல் நேரம் அதிகம், இரவு நேரம் கம்மி. அதாவது டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டேயோட டைமிங் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா ஜூன் 21. சோ இந்த 21ஆம் தேதி பகல்ல நேரம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படுது. நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அழகா கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அழகா செலக்ட் பண்ண ஒரு டேட் அப்படிங்கிறது தான் இந்த ஜூன் 21. சரி, யோகா அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கலாம். யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி கரெக்டா வாழணும் அப்படிங்கிறது தான். இதுல கரெக்ட் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். சரியா? சோ நம்ம முன்னோர்கள் நமக்காக இந்த வழியில வாழ்ந்தா ஒரு மனிதன் நல்ல வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லலாம், இறைநிலையை அடைந்தான் அப்படிங்கிறத சித்தர்கள் அழகா படிப்படியா வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய படிகள் கொடுத்து இந்த வழியா போனா இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வழியை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதற்கான முதல் படி நிலை அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அததான் அவங்க யோகா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் லிவிங் எந்த விஷயத்துல, எல்லா விஷயத்திலையும் மன ரீதியா, உடல் ரீதியா, ஆன்மீக ரீதியா எல்லா விதமான ஒரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த யோகா. யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் ஆசனம் செய்யறது, வெறும் மூச்சு பயிற்சி செய்யறது, நம்ம உடம்ப மட்டும் ஃபிட்டா வச்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, அதுவும் ஒரு பகுதி தான். பட் என்ன அப்படின்னா நம்மளோட உடல், நம்மளோட மனம், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஆன்மீகம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா யோக கலை. இந்த யோக கலை அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு எந்த வயசு, எந்த வரம்பு எதுவுமே கிடையாது. நீங்க எல்லா விதமான வயசு உள்ளவங்களும் இந்த யோக கலையை கத்துக்கலாம். இதனால பயன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மளோட எண்ணங்கள் மாறும், நம்மளோட வாழ்க்கை முறை மாறும். நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு நிறைய தோன்ற ஆரம்பிக்கும். நேர்மறையான எண்ணங்கள் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய துணை அப்படிங்கிறது இந்த யோக கலை. இந்த ஜூன் 21க்காக முதல்ல நாங்க சொன்ன இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்க மைண்டுக்குள்ள தாராளமா கொண்டு வாங்க. ஜூன் 21ல இருந்தாவது அட்லீஸ்ட் யோகா செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம், ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நன்றி.